சரி, விளக்கம். மதுரை. மதுரை வராங்க சார். நான் தொட்டு கொண்டு இல்லைங்க செல்ல ஜோப்ல. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். ஏன் கை கேட்க? என்கிட்ட கடனாளியாவா இருக்கிற? இல்லை. உன்னுடைய மக்களை பார்த்தையா, இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு சன்னியாசி கோலகம் இருந்தாலும் கருப்பசாமி என்னுடைய வார்த்தை அப்படின்னு பார்த்தாலும் கேட்க ஆள் இல்லை. என்னுடைய நம்பிக்கைலாம் மீன் அழிஞ்சு போச்சு. நான் ஒரு தனி மரமாக இருக்கிறேன், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் சில உடல்நல பாதிப்பு. என்ன ஆமான்னா ஆமா, பொய்னா கருப்பா நீ பொய் சொல்றேன்னு சொல்ல. ஆமா. அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு சன்னியாசி கோலையா, இன்னைக்கு இடம் விட்ட இடம் மாறிதான் இருக்கணும். இன்னைக்கு மனைவி மக்களோட இருக்க வாய்ப்பு இல்லை. சன்னியாசி கோலம் கருப்பசாமி இன்னைக்கு அந்த கட்டுமனையில இருந்திருந்தாலும் உன்னுடைய உயிரும் போயிருக்கும். உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பா நீ பொய் சொல்ற அப்படின்னு என் கச்சா பிடிச்சிக்காது. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்திருக்கிற. தொட்டு கும்பிடுக்கு கருப்பசாமி உன் கட்டுமனை ஆராய்யா, உன் கட்டுமனையிலையா இன்னைக்கு இந்த பாண்டித்துறையும் இருக்கிறாயா. இந்த பாண்டி நீ மனம் உருகி இந்த பாண்டி கும்பிட்டு எடுக்கிற. அதனால கருப்பசாமி இந்த பாண்டி இன்னைக்கு அங்கிட்டு இருந்து உயிர் சேதம் ஆகக்கூடாது வெளியே ஓட்டி விட்டுருக்கியா. அதனால கருப்பசாமி 18ஆம் படி கருப்பை அழகர் மலையிலையோ நீ மனம் விட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு வந்தா. உண்மையா இல்லையா? கதறிக்கிட்டு வந்த. அதனால இந்த கருப்பை உங்க கூட நிக்கிறியா, உன் குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வைக்கிற. எத்தனையோ விட்டவரை தொட்டதாரு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனையிலையோ ஒரு பெண் வந்து உயிர் விட்டுருக்கணும். இன்னைக்கு அதை எடுத்து கும்பிட மாட்டேங்கிறீங்களே. யா நான் கும்பிட்டு எடுத்து ஒரு துணிமணி வச்சு 4 பேருக்கு தானத்தை கொடு. புரியுதாயா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் வழிவகுத்து கொடுத்தேன். இன்னைக்கு கருப்பசாமி இன்னைக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் தடை, வருமானமும் இல்லை. என் கட்டுமனைக்கு நீ வரதுக்கும் கடனை தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கடனை நான் அடைச்சி கொடுத்துறேன். உனக்குன்னு ஒரு மன நிம்மதி கொடுத்துறேன். புரியுதா? மன நிம்மதி கொடுத்துறேன். எத்தனையோ கஷ்ட நஷ்டம், எத்தனையோ